வெறுமனா கூட்டணிக்கு அழைச்சாங்க, நீங்கள் கூட்டணி வந்துருங்க, சீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இனி நடக்காது. நான் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்க பகுதியில் முத்திரையர்களை தவிர்த்து சிறுபான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எதனால் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முத்திரையர் சமூகத்துக்குள்ளே 28 உட்பிரிவுகள் இருக்கிறது ஒரு காரணமா, இல்லை வட தமிழகத்தும் தென் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய அந்த கேப் காரணமா, அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இங்கே தமிழ் பேசக்கூடியவங்க அப்படின்னு இருக்கிறது காரணமா? இவனை வறுமையிலே வச்சுருந்தா தான் இவன் வாக்கு அறுவடை பண்ண முடியும். 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 2 கட்சியுமே தான் சொல்கிறேன். இப்போ புதுசாக எந்த கட்சி வந்தாலும் சொல்கிறேன், ஒரு நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறு கொண்ட சமூகத்தை எதுவுமே தெரியாமல் வச்சுருக்கிறது தான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. இல்லை இன்னும் நிரூபிக்கணும் நீங்கள் அப்படின்னா, இந்த தடவை ஒரு முறையெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது, 30லேருந்து 50 தொகுதியில் நிற்பான். விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது, அது சுயேட்சையாக இருக்காங்க, சுயேட்சையாக நிற்கிறாங்களா, தனியாக நிற்கிறாங்களா, அல்லது அவங்க யாரோடையாவது கூட்டணி சேர்றாங்கன்னா கூட்டணி சேர்ற ஒரு அந்த கட்சிக்கு பலம் அதிகரிக்கும் தானே, அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் விஜய் இருந்து அழைப்பு வந்தால் நீங்கள் விஜயிடம் நிச்சயமாக அழைப்பு வந்தால் போய் பார்ப்பேன். இங்கே ஒரு தொகுதி கேட்குறேன், அங்கே 15 தொகுதி கேட்பேன். கிராமங்களில் கூட குக்கிராமங்களில் கூட கஞ்சா அடிக்கிறவன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. வடநாடுகாரன் அடிக்கிறான், இன்னொரு வீடியோவில் பார்க்குறான், போலீஸை விரட்டிட்டு போகிறான், அடிக்க போகிறான். ஒருத்தன் தப்பிச்சுக்கிறது, ஒருத்தனை சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிச்சுக்கிறது, முதல்வரை சொல்லிட்டு போலீஸ் தப்பிச்சுக்கிறது. போலீஸ் தான் பண்ணிச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு தவறு நடக்கும்போது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது அதிகாரிகள் கிட்ட. ஆமாங்கிறேன், படித்த அதிகாரிகளுக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா? அப்போ ஏதாவது செய்யணும்துறைக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா அந்த மாதிரி இளைஞர்கள் பக்கத்துல? ஆமாம் அப்போ ஒரு வீடியோவில் விரட்டுறான் ஒருத்தன், கஞ்சா போதையில் அடிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு ஒரு காவலர், முதல்நிலை காவலர் இருந்தால் அவங்க ஓடுறாங்க பின்னாடி. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர். என்னை நியூஸ் 7ல் கேட்கும்போது சொன்னேன், நான் இந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஆர்எஸ்எஸ் தான். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வர ஜனவரி 25ஆம் தேதி தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஒரு மாநாடு ஒன்று நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இந்த மாநாட்டுக்கான நோக்கம் வந்து என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி இந்த மாநாடு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க? வருகிற ஜனவரி 25 மாநாட்டினுடைய பேரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு மறுக்கப்பட்ட இந்த அரசியலை முன்னெடுப்பதற்காக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நாங்கள் பெரும்பான்மையாக இருக்க பகுதிகளில் பஞ்சாயத்தாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம், அதில் ஒரு முத்திரையர் பெரும்பான்மையாக இருக்க பகுதியில் முத்திரையர் தான் வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போது கடந்த 2021 தேர்தலில் திருமயம் தொகுதியில் நீங்கள் சுயேட்சையாக வந்து போட்டிக்கிட்டீங்க. அங்கே வந்து 15,000 வாக்குகள் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க. ஆனாலும் அங்கே 1 லட்சத்திற்கும் அதிகமான முத்திரையர்கள் வந்து அங்கே இருப்பதாக நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்கள் என்னென்ன மாதிரியான தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, எத்தனை தொகுதிகள் நீங்கள் நிற்கணுன்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்குது? தமிழகம் முழுக்க முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதிகள் 30லேருந்து ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் ஏபிசின்னு நாங்கள் பிரிச்சுருக்கோம். எவ்வளோ 1 லட்சம் 1.25 லட்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுருக்கோம். அதை நம்ம திருமயத்தில் நிற்கும் போதும் நீங்கள் சொன்ன மாதிரி 1.25 லட்சம் ஓட்டர்ஸ் முத்திரையர் இருக்காங்க அந்த பகுதியில்னு சொன்னாங்க. ஆனால் 15,144 வாக்குகளை நம்ம வாங்குகிறோம். அங்கே காலமாக தமிழகத்தை மாறி மாறி ஆளக்கூடிய 2 பெரும் திராவிட கட்சிகளும் நின்னாங்க.
அவங்கள எதிர்த்து தான் நம்ம களம் கண்டோங்க. யாரு கூட கூட்டணி இல்லாமல், வாக்குக்கு பணம் கொடுக்காம, இன்னும் சொல்லப்போனால் ஆரத்தி எடுக்கிறதுக்கு கூட பணம் கொடுக்காம, அந்த இடத்துல 15,144 வாக்குங்கிறது மிகப்பெரிய வாக்கு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே 1,4 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, கிராமங்களில் இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் விழிப்புணர்வுக்கு மக்கள் வரல. மாநாடு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நம்ம பின்னாடி வருவாங்க. தேர்தலில் இவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்னும் முத்தரையர் சமூக மக்கள் வரல. அதுக்காக தான் இந்த மாநாடை மையமாக வைத்து 5000 கிராமங்கள், இந்த முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடை மையமாக வைத்து தமிழகம் முழுக்க 5000 முத்திரையர் கிராமங்களை நேரடியாக போய் அழைக்கணும்னு எதுக்காக போகிறோன்னா, அங்கேயே பேசுகிறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயுமே 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை கூட, அடிப்படை தேவைகளை கூட அவங்க பூர்த்தி செய்யலை ஒவ்வொரு கிராமத்துலையும். அது சம்மந்தமாக பேசும்போது தான் அவங்களுக்கே தெரியுது, நமக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், நாம் வந்தால் இதெல்லாம் நம்மளால் நடத்திக்க முடியும் அப்படியான ஒரு நம்பிக்கையை இப்போ தான் ஏற்படுத்துகிறோம். இப்போ வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் வந்து அரசியலமைப்பில் அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் பட்சத்தில் முத்திரையர் சமூகத்தில் வந்து பெரும்பாலும் அமைச்சர்கள் வந்து பெரிய லெவலில் பங்கெடுத்த மாதிரி தெரியல. முன்னாடி செல்வராஜ் இருந்தார், அதுக்கப்புறம் மெய்யநாதன் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையுமே பெரிய பிரதிநிதித்துவம் இருக்கிற மாதிரி தெரியல. இதை முன்னிறுத்தி உங்கள் மாநாடு எதுவும் வலியுறுத்தி? நிச்சயமாக என்னென்னா, இந்த மாநாடு முத்திரையர் மக்கள் எத்தனை தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழக காவல்துறைக்கும் உளவு பிரிவுக்கும் காவல்துறை லிஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் போகிற கிராமங்கள்லாம் எழுச்சியோடு மக்கள் வரவேற்பு கொடுக்குறத தமிழக காவல்துறை பார்த்துட்டு தானே இருக்காங்க. நாங்கள் இப்போ இன்னும் அடையாளப்படுத்துகிறோம். இப்போது முத்திரையர் தொகுதி, முத்திரையருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கணுன்னா திருச்சியை மையமாக வச்சு தான் கொடுப்பாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இன்றைக்கி திருச்சியில் தான் அமைச்சரே கொடுப்பாங்க. இப்போ புதுக்கோட்டை ஆலங்குடியில் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய சிவ மெய்யநாதன் அவர்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ 5 எம்எல்ஏ இருக்காங்க, திமுகவிலையும் அதிமுகவிலையும் சேர்த்து 5 சட்டமன்ற உறுப்பினர் தான். இதுவே 10-15 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய மாநாட்டுக்கு பிறகு, நம்முடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு அதிமுகவிலையும் திமுகவிலையும் சேர்த்து ஒரே கட்சியில் 10 எம்எல்ஏ, அதிமுகவில் 10 திமுகவில் 10னா அவங்க 2 அமைச்சராவது கொடுக்கணும்ல. இப்போ முக்குளத்தூருக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், வன்னியர்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், நாடார்களுக்கு. அப்போ அதே ஈக்குவலுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம், இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த சமூக நீதியை நீங்கள் பின்பற்ற மாட்டுறாங்க? அதிமுகவிலையும் திமுகவிலையும் இவர்களுக்கு பெரும்பான்மை சமூகத்துக்கு 2 அமைச்சர் 3 அமைச்சர் கொடுக்கணும்னா சட்டசபை தொகுதிகளில் இவங்களுக்கு வாய்ப்பை அதிகமாக வழங்கணும். இந்த மாநாட்டுக்கு பிறகு அது நிச்சயமாக நடக்கும். நாம் அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்த பிறகு அதிமுகவிலும் திமுகவில் இருக்க வன்னியர்களுக்கு மரியாதை கிடைச்சதோ, அதே மாதிரி தமிழர் தேசம் கட்சி வந்த பிறகு நிச்சயமாக அதிமுகவிலும் திமுகவில் இருக்க முத்திரையர்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிக வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறேன். 5 தொகுதியாக இருந்தது 10 ஆகும். 10ல் ஒரு 7 எம்எல்ஏ வெற்றி பெறுவாங்க. அதிமுகவில் திமுகவில் யார் வேணால் ஆட்சி அமைக்கட்டும். ஆனால் அந்த அமைச்சரவையில் நல்லா நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ பிற்படுத்தப்பட்ட நலத்துறைங்கிறது பெரிய துறையெல்லாம் கிடையாது. அது இப்போ ஒரு வலுவான துறை, வருவாய்த்துறை கொடுக்கலாம், சுகாதாரத்துறையை கொடுக்கலாம். இந்த மாதிரியான எம்எல்ஏ கணக்கு அதிகமாக இருந்தால் தானே இந்த மாதிரி துறையெல்லாம் ஒதுக்குவாங்க. பெரும்பான்மையை காட்டணும்ல அங்கே அதிமுகவிலையும் திமுகவிலையுமே முத்திரையர். இந்த மாநாட்டுக்கு பிறகு அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக திமுக 2 கட்சிகள்லையுமே பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்சியோட இணைஞ்சு நம்ம பயணித்தால்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026க்கு நீங்கள் அதிமுக பக்கம் வந்து கூட்டணியில் இருப்பதாக நம்ம வந்து பரவலாக பேச்சு இருக்குது. எப்படி அது இப்போ எப்படி அமையப்போகுது? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் கிராமங்கள்லேயும் பேசுகிறேன். போகிற இதிலெல்லாம் அதிமுகவோ திமுகவோ வெறுமனே கூட்டணிக்கு அழைச்சாங்க, நீங்கள் கூட்டணி வந்துருங்க, சீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இனி நடக்காது. புரியுதுங்களா? முடிவு எடுப்போம், கூட்டணிங்கிற முடிவை நிச்சயமாக எடுத்து ஆகணும். ஏன்னா அதிமுக இல்லைன்னா திமுக இல்லைன்னா இந்த 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி தமிழகத்தை ஆளுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இவர்கள் 2 பேர்த்து கூட கூட்டணி போனால் தான் நாம் வெல்ல முடியும். அப்படிதான கள சூழல் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக வாங்க கூட்டணி சீட்டு கிடையாது, அப்படியான ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருந்தது. இப்போது நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் 40 சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்காக வேலை செய்வோம். புரியுதுங்களா? ஆக மொத்தம் அதிமுகவோட திமுகவோட தான் கூட்டணி அங்கீகாரத்தோடு போகும்போது எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பை வழங்குங்கள். இதோடு மட்டுமில்லை, உள்ளாட்சி நடக்கிற போதும் கூட்டணியில் எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சியில் எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். தமிழர் தேசம் கட்சிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறீங்களா அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அதுதான் கூட்டணி இவர்களோடு தான். ஆனால் யாரோடங்கிறது இன்னும் நம்ம முடிவு பண்ணலை. நிச்சயமாக தேர்தல் வர நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முத்தரையர் சமூகத்துக்கு வந்து அவங்களோட பிரதிநிதித்துவம் வந்து திருச்சி, புதுக்கோட்டையை தாண்டி அவங்க பெருசாக யோசிக்கிறது இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட் கொடுக்கறதா இருக்கட்டும், வேட்பாளர்கள் அறிவிக்கிறதா இருக்கட்டும், இப்படி இருக்கும் பட்சத்தில் இது எதனால் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முத்தரையர் சமூகத்துக்குள்ளே 28 உட்பிரிவுகள் இருக்கிறது ஒரு காரணமா, இல்லை வட தமிழகத்தும் தென் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய அந்த கேப் காரணமா, அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இங்கே தமிழ் பேசக்கூடியவங்க அப்படின்னு இருக்கிறது காரணமா? அப்படியா? நான் வந்து நினைக்கிறீங்க வட தமிழகத்தையே நான் பேசலை. இப்போ மத்திய தமிழகம் தென் தமிழகத்தில் பேசுகிறேன். வட தமிழகத்தை விடுங்க. இப்போ மத்திய தமிழகம் தென் தமிழகத்தில் தான் இந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. காலமாக ஒரு சமூகம், அதாவது அதிமுகவிலையும் திமுகவிலையும் எழுதப்படாத ஒரு விதி வச்சுருக்காங்க. நாடார் பெரும்பான்மையாக இருந்தால் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதி முழுக்கவே நாடாருக்கு தான் வாய்ப்பு தராங்க. வன்னியர் பெரும்பான்மையாக இருக்க பகுதியில் அதிமுகவிலையும் திமுகவிலையும் சொல்கிறேன், ஒரு மாவட்டம் இது வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்க மாவட்டம் வட தமிழகத்தில் அப்படின்னா அங்கே எல்லாத்துலேயுமே மாவட்ட செயலாளர், மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதி அவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதிகளில் அவர்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்க பகுதியில் முத்திரையர்களை தவிர்த்து சிறுபான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? சிறுபான்மை சமூகத்தில் அதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்குறேன். அது வந்து 28 உட்பிரிவு இருக்கிறது ஒரு காரணம். உட்பிரிவுலாம் இல்லை. நீங்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு. அந்த வளையருங்கிறது தென் தமிழகத்தில் தான் இருப்பாங்க. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் தான் வளையருங்கிற பட்ட பேரில் இருப்பாங்க. அந்த வளையர்னு பேர் வச்சதுனால இங்கே இருக்க முத்திரையர், இங்கே இருக்க அம்பலக்காரர், தஞ்சாவூரில் இருக்க சேர்வை, வட தமிழ்நாட்டில் இருக்க நாயுடு பட்ட பேரில் இருக்கவங்களாம் கலந்துக்காமல் இல்லையே, பெரும் எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உட்பிரிவுங்கிறது பேருக்கு தானே தவிர பொண்ணு கொடுத்துப்போம் எடுத்துப்போம். மற்ற சமூகம் மாதிரிலாம் கிடையாது. வளையர் விட்ட பொண்ணை முத்திரையர் எடுப்பாங்க. முத்திரையர் கொடுத்துருக்காங்க. மதுரையிலேருந்து திருச்சிக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, திருச்சியிலேருந்து மதுரைக்கு கொடுக்குறாங்க, ராமநாதபுரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த உட்பிரிவு பிரச்சனையே இங்கே கிடையவே கிடையாது. அதனால் இந்த அரசியல் உரிமை மறுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது. விவசாயம், இந்த பக்கம் டெல்டாவில் முழுக்க விவசாய கூலிகள், விவசாய நிலச்சுவாந்தர்கள்லாம் கிடையாது, விவசாய கூலிகள். அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டு வரதே சரியாக இருக்கும். இத்தனை 75 வருஷத்தை கடந்தும் கூட கூரை வீடாக தான் இருக்குது. தெருவில் ரோடு இல்லை, சாக்கடை இல்லை. டெல்டாவில் மட்டும் தண்ணி இருக்குது. சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பக்கம்லாம் 3 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணியே வருது. மக்கள் சொல்கிறது, தாய்மார்கள் பேசும்போது சொல்கிறது 3 நாள் ஆகுது, 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி பிடிக்க 3 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். இவர்களுடைய வாழ்வியலை கொஞ்சம் மாற்றினா கூட இவர்கள் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போச்சே. இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களை வச்சு அரசியலில் தின்னு கொளுத்தவனுடைய வாழ்க்கை என்ன வருது? கேள்விக்குறியாக விரும்ப. ஆகையால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விவரமாக இந்த மக்களுடைய இருப்பையும் காட்டுறதில்ல, இந்த மக்களை அரசியலையும் கொண்டு வரதும் இல்லை. விலை மதிக்க முடியாத வாக்கு வேணும். இவனை வறுமையிலே வச்சுருந்தா தான் இவன் வாக்கை அறுவடை பண்ண முடியும். 200 ரூபா 300 ரூபா கொடுத்து. 2 கட்சியுமே தான் சொல்கிறேன். இப்போ புதுசாக எந்த கட்சி வந்தாலும் சொல்கிறேன், வாக்கு விலை மதிக்க முடியாத வாக்கு. அதுலேயும் கூட ஒரு சமூக நீதி அவங்க பின்பற்றுறதில்லை.
முத்திரையர் ஓட்டு வளையர் விட்டு ஓட்டுக்குன்னா 200 300. அதே செட்டியார், வெள்ளாளர், ரெட்டியார், தேவர் விட்டு ஓட்டுக்குன்னா 1000. இந்த அநியாயமெல்லாம் நடக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதே அநியாயம். ஆனால் அதுலேயும் பாரபட்சம் காட்டப்படுகிறார்கள் முத்திரையர்கள். ஏதோ கொடுப்பா, ஓட்டு போடணும், ஒரு நாள் லீவு, யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டை போட்டு வந்துடுவோமே. இன்னும் சில கிராமங்களில் வாக்குக்கு பணமே கிடையாது. ஆனால் அவங்க போய் ரெட்டலையில், உதயசூரியனில் ஓட்டு போட்டு நான் கேட்டத தகவலை சொல்கிறேன். தாய்மார்கள்ட்ட எதுக்கு போட்டிங்க? ரெட்டலைக்கு போட்டோம். எவ்வளோ கொடுத்தாங்க? பணமெல்லாம் எங்கே கொடுத்தாங்க? கிடையாது. எதுக்கோ ஒன்று ஓட்டு போட்டால் தீருவான், வந்து தானே ஆகணுவன், போட்டு தானே ஆகணும். அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் இருக்குது. விழிப்புணர்வு அற்ற கிராமங்களாக இருக்குது. இப்போ நம்ம போன பிறகு ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நம்ம யார், மாநாடு எதுக்கு, மாநாடு போட்டால் என்ன நன்மை நடக்கும், இதெல்லாம் சொல்கிறோம். நாம் பெரும்பான்மையாக இருக்கிறதுல நாம் தான் வரணும். அப்படிங்கும்போது நம்ம நிற்கணுமான்னு கேட்குறாங்க. நேற்றுக்கெல்லாம் ஒரு கிராமத்தில், திருவையாறு தொகுதியில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கணுமா, நம்ம ஓட்டு அதிகமாக இருக்குது, நிற்கணுமா? இப்போ பாருங்கள், சுத்தமாக விழிப்புணர்வு அற்ற சமூகமாக இருக்காங்க. இவங்களை விழிப்புணர்வை கொண்டு வந்து அரசியல்படுத்துறதுக்கான மிக உன்னதமான பணியை தான் தமிழர் தேசம் செய்யுது. வீர முத்திரையர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திட்டு இருந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு மாநாடு ஒன்று பண்ணீங்க, பழையர்கள் வாழ்வுரிமை மாநாடு பண்ணீங்க. அப்போ இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட உங்கள் ஒரு கோரிக்கை எல்லாமே இருந்தது. அது அவர் ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாகவும் நம்ம வந்து அறிகிறோம். அதில் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட முந்தைய இன்டர்வியூலாம் பார்க்குறப்போ, அப்போது அதிமுக வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு சொல்யூஷனை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இரண்டு கட்சிகளுமே முழுமையான சொல்யூஷனை கொடுக்கல. அவர்கள், அதாவது தென் தமிழகத்தில் வாழக்கூடிய வலையர் சமூக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அரை நூற்றாண்டு கால கோரிக்கை, வலையர் புனரமைப்பு வாரியம். அந்த மாநாட்டின் மூலமாக அதை அறிவிக்க வைக்கிறோம். பெரும் கூட்டத்தை பார்த்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல அறிவிக்கிறார். அந்த மேடையில், மாநாட்டு மேடையில் வலையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கப்படும் சொல்கிறாரு. ஆட்சி முடிய போகிற நேரத்தில் அவசர கதியில் அதுக்கான ஒரு அரசு ஆணையை போடுறார். வலையர் புனரமைப்பு வாரியத்துக்கான அரசு ஆணை வெளியிடப்படுகிறது. ஆனால் அவரும் அவசரத்தில் தான் போட்டார். அதன் பிறகு வந்த திமுக ஆட்சியும் இந்த வாரியத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. 2 முறை மதுரையிலையும் திருச்சியிலையும் மற்ற சமூக தலைவர்கள்லாம் வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஒரு 1000 பேர் 1500 பேரோட திருச்சியிலையும் மதுரையிலையும். அதன் பிறகு கூட இந்த வாரியம் நடைமுறைக்கு இன்று வரையிலே வரல. அப்படிங்கும்போது 2 பேருமே ஒரே நேர்கோட்டில் தானே போகிறாங்க இந்த முத்திரையர் மக்களை பொறுத்த வரைக்கும். அது தெரியுதுல்ல, இவங்க நல்லா பண்ணாங்க அப்படிலாம் இல்லை. இதுமே நிறைய ஒரே நேர்கோட்டில் போகிறாங்க. நம்முடைய வருகைக்கு பிறகு தமிழர் தேசம் கட்சி, வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வருகைக்கு பிறகு இவர்களுடைய மனநிலையிலும் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த மக்களை அரசியலாக தட்டி எழுப்புகிறோம், சங்கமாக போகணும், அவர்களை அடையாளப்படுத்தின முத்திரையர்களை, அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சோம். இப்போ என் தம்பிங்க அரசியல்வாதி ஆகணும், முதல் தலைமுறை அரசியல்வாதி, துண்டை போட்டுட்டு ஜம்முன்னு வராமல் பாருங்க. எந்த பொறுப்புமே கொடுத்தது கிடையாது அதிமுகலையும் திமுகவிலையும், கிளை செயலாளர் பொறுப்பை தவிர. இப்போ என் தம்பிங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், காவல் நிலையத்தில் போய் பேசுகிறான், ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிறான், மாநில பொறுப்பில் இருக்காங்க. மாநில செயலாளர், மாநில துணை செயலாளர், அத்தனை பொறுப்பையுமே அதிமுகவும் திமுகவும் இந்த சமூகத்துக்கு கொடுக்கவே இல்லையே. இப்போ நாம் கொடுக்குறோம். அரசியலாக இவங்க வரும்போது தமிழர் தேசம் கட்சியினுடைய வருகைக்கு பிறகு எல்லா இடத்துலையுமே அவங்க மனதில் மாற்றம் வரும். அதிமுக தலைமை, திமுக தலைமையிலலாம் மாற்றம் வரும், நிச்சயமாக வரும். வரலன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு விளைவுகள் அவங்க சந்திப்பாங்க. ஓட் பேங்க் குறையும், விளைவுகள்லாம் வேறு மாதிரி இல்லை. நீங்கள் 2 கட்சியுமே சொல்கிறீங்க, அதிமுக திமுக. கொடுக்குறீங்க. ஆமாம், நாம் அந்த சுத்தமாக இந்த சமூகத்தை, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதுவுமே கண்டுக்காமல் கிளை செயலாளர் பொறுப்பை மட்டுமே கொடுத்து அதுதான் மிக உயர்ந்த பொறுப்புன்னு வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் அவரை வச்சு கிளையில கட்சி வளர்ந்தா தானே உங்களுக்கு, அவங்க கட்சி வளர்ந்துரும். நாங்கள் எப்போ வளர்றது? அவங்களாம் வளர்ந்தானே இருக்காங்க. ஒரு நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறு கொண்ட சமூகத்தை எதுவுமே தெரியாமல் வச்சுருக்கிறது தான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. இதெல்லாம் அவங்க 2 தலைமையிலையும் மாற்றம் வரணும்.
மாற்றம் வந்தால் நல்லது. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு சட்டசபையாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி ஒரு சீட்டு, அதுலேயும் உள்ளாட்சிலையும் எங்களுக்கு நம்ம மக்கள் பெரும்பான்மை பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், பேரூராட்சி கவுன்சிலர் இதெல்லாம் கொடுக்கணும் கூட்டணியில். இல்லைன்னு சொன்னால் அதுலேயுமே அவங்களுக்கு பாதிப்பு வரும். நேக்கா எங்களை தோளில் கையை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா வருகின்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட இணக்கமாக போகிறதுலே ஒரு பெரிய சுணக்கம் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அதிமுகவோ திமுகவோ 2 பேரையுமே சொல்கிறேன், சுணக்கமெல்லாம் இல்லை. எனக்கு அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதெல்லாம் இல்லை. மக்களை அரசியல்படுத்தணும். எங்களுக்கான போன முறை மாநாடு போட்டோம். மாநாடு போட்டு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை கேட்குறோம், மறுக்கப்படுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய பலம் என்னென்னு காட்டணும். ஒரே ஒரு தொகுதியில் நிற்கிறோம், திருமண தொகுதியில் 15,940. அதான் சொல்லிட்டேன், ஆராய்ச்சி எடுத்தது கூட பணம் போடலை. இல்லை, சுயேட்சைக்கு நீங்கள் சுயேட்சை வேட்பாளராக இருந்து அந்த வாக்குன்றது பெரிய நம்பர் தான். இப்போ ஒரு நிரூபித்து காட்டியிருக்கோம். இல்லை இன்னும் நிரூபிக்கணும் நீங்கள் அப்படின்னா, இந்த தடவை ஒரு முறையெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது, 30லேருந்து 50 தொகுதியில் நிற்போம். ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவேன். என்னுடைய ஓட் பேங்கையும் காட்டுவேன். முத்திரையருடைய வாக்கு வங்கி என்ன, அதை நிச்சயமாக காட்டுவேன் தேர்தலில். ஆமாம், நீங்கள் கூட்டணின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே போனதுக்கப்புறம் 30-40 தொகுதிகள்லாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாது இல்லையா? கூட்டணின்னு போகும்போது நம்ம 5 கேட்போம், 1 கொடுக்கட்டுமே. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம் உள்ள, இந்த தடவை ஆரம்பிக்கிறோம், அடுத்து 5 கேட்குறோம், அவங்க 3 கொடுக்கட்டும், அடுத்து 10 கேட்குறோம், 7 கொடுக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி எங்களையும் கூட்டணி அந்தஸ்தில் வச்சு எங்களுக்கான சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதியாவதற்கான வாய்ப்பை வழங்குங்கள். உங்களை நாங்கள் எதிரியாகவே பார்க்கல. இவ்வளவு காலமாக நாங்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அதிமுக இல்லைன்னா திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. உங்கள் மேலே எங்களுக்கு வெறுப்பே கிடையாது. எங்களுக்கான அரசியலை இனிமேலாவது 26க்கு பிறகாவது அந்த எண்ணிக்கையை கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் கட்சியின் பேர் வந்து தமிழர் தேசம் கட்சின்னு வச்சுருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதுல 99% முத்திரையர் சமூகத்தை சார்ந்து தான் இருக்குது எல்லாமே. இப்போது ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்னா முத்திரையர் சமூகம் தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் சில சமூகங்கள் ஆதரவு கிடைச்சா தான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரும் இல்லையா? நான் ஒரு என்னன்னா, தமிழர் தேசம் கட்சின்னு வச்சுட்டு முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடுன்னு வச்சுருக்கலாம். ஏன் முத்திரையர்களின் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும். மற்ற சமூகத்துக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு பெரும்பான்மையான சமூகம், ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுங்களேன், 1000 தலைக்கட்டு உள்ள ஊர் அந்த ஊர், சரிங்களா? அதில் ஒரு 700 குடும்பம் முத்திரையர் இருக்காங்க, ஒரு 300 குடும்பம் எல்லா சமூகமும் கலந்துருக்காங்க, சிறுபான்மையாக இருக்காங்க. அவங்களாம் பெரும்பான்மையாக இருக்கிறது முத்திரையர் தான். இப்போ தமிழ்நாட்டில் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்க கிராமங்களில் சிறுபான்மை சமூகத்திற்கு எந்த விதத்திலுமே அச்சுறுத்தல் கிடையாது. அனுசரித்து எங்கள் கிராமத்துலலாம் ஆசாரி சமூகம் இருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஆகும்போது உடனே பெரிய மனுஷன் நம்மள்கிட்ட இருக்காங்க, மாமன் மச்சனா நாங்கள் பழகுவோம், உறவு முறையோடு பழகியிருக்கோம். எல்லா கிராமங்களையும் பார்த்திங்கன்னா தெரியும், உறவு முறையோடு பேசுவாங்க எல்லா சமூகத்திலையும். இப்போ அப்படியாப்பட்ட அந்த கிராமத்தில் மற்ற சிறுபான்மை சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா யார் நீதியை வழங்க முடியும்? ஒரு பெரும்பான்மை சமூகம் சொன்னதாக கேட்பாங்க. அவங்க தான் அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டுனா, அந்த பெரிய தலைக்கட்டு உள்ளவங்க தான் அங்கே வந்து பஞ்சாயத்தாராக இருப்பாங்க, அம்பலக்காரராக இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அந்த சமூகம் தான் இந்த சமூகத்துக்கான உரிய நீதியெல்லாம் கொடுக்க முடியும். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், 30லேருந்து 50 சட்டமன்ற தொகுதியில் நான் பெரும்பான்மை. சிறுபான்மை சமூகம் இருக்காங்க, வெள்ளாளர் இருக்கலாம், நாடார் இருக்கலாம், செட்டியார் இருக்கலாம். எந்த சமூகத்துக்குமே இந்த முத்திரையர் சமூகத்தால் எந்த உடைமைக்குமோ உயிருக்குமோ எந்த அச்சுறுத்தலுமே வந்ததில்லை தமிழகத்தில். அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து முத்திரையர்களுக்கும் கள்ளர் சமுதாயத்துக்கும் ஒரு உரசல் போக்கு இருக்கும். அவங்க தான் இந்த மக்களை அச்சுறுத்தல் பண்ணியிருப்பாங்களே தவிர எங்கேயாவது இவங்க வந்து அவங்கள அச்சுறுத்தல் பண்ணாங்கன்னு இருக்கா? இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெரும்பான்மையான சமூகத்துக்கு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா இந்த சிறுபான்மை சமூகம் அத்தனையுமே பயன்பெறும்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? முத்திரையர்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடியவர்கள், யாரையுமே வெறுப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டாங்க. பெரிய என்ன மனப்பான்மையோடு அப்படி பார்க்க மாட்டாங்க. என்னப்பான்னு தான் கேட்பாங்க. என்னப்பா, என்ன பிரச்சனைப்பா, அப்படி தான் கேட்பாங்கன்னு தவிர என்ன
போ வா. அந்த பழக்கம் யாருக்கிட்டையுமே இருக்காது. பணக்கார முத்திரைகிட்ட இருக்காது, ஏழை முத்திரைகிட்ட இருக்காது. அப்போ எங்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் போது நிச்சயமாக அரசியலில் புறந்தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட அத்துணை சமூகத்திற்குமான உரிய நீதியை எங்களால் பெற்றுத்தர முடியும். இதை உறுதியாக 100% நான் சொல்கிறேன். இப்போது பொதுவான அரசியல் பற்றின ஒரு பார்வைக்கு வருவோம். தமிழக அரசியல் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே திமுக, அதிமுகன்னு இருபெரும் கட்சிகள், அதுக்கான ஒரு கூட்டணி கட்சிகள், இதெல்லாம் ஒரு அணியாக நின்றால் கூட புதுசாக விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்து உள்ள பெரிய லெவலில் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போது 2026 தேர்தல் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவை கொண்டு வரும்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி அமைகிறத பொறுத்து தான் சகோதரா. கூட்டணிங்கிறது இப்போ விஜய் இருக்கார், தனியாக நிற்கிறாருன்னா எப்படியான சூழல்னு உங்களுக்கு தெரியும். இவர் யாரோடாவது கூட்டணி அதிமுகவோடவோ அல்லது திமுகவோடவோ யாரோடாவது கூட்டணி வரும்போது கூட்டணியை பொறுத்து தான் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்படும். புரிஞ்சுங்களா? இப்போ எப்போவுமே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி 5 வருஷம் மாற்றம் வாய்ப்பு கொடுப்போம் திமுகவுக்கு, அப்படி தானே கொடுக்குறாங்க. அப்புறம் மாறி தான் வரும். இப்போ திமுக இருக்குது, அடுத்தது அதிமுக. இப்படியான மனநிலையெல்லாம் தொடர்ச்சியாக இவங்க நம்ம மக்கள் பயணிப்பாங்க. மாற்றி மாற்றி தான் வாய்ப்பை கொடுப்பாங்க, ஒரே ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது சுயேட்சையாக இருக்காங்க, சுயேட்சையாக நிற்கிறாங்களா, தனியாக நிற்கிறாங்களா, அல்லது அவங்க யாரோடையாவது கூட்டணி சேர்றாங்கன்னா கூட்டணி சேர்ற ஒரு அந்த கட்சிக்கு பலம் அதிகரிக்கும் தானே. அது யாராக இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் சரி, அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த நேரம் தான் நாமளும் சில முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் விஜய் இடமிருந்து அழைப்பு வந்தால் நீங்கள் விஜயிடம் கூட்டணி நிச்சயமாக அழைப்பு வந்தால் போய் பார்ப்பேன். இங்கே ஒரு தொகுதி கேட்குறேன், அங்கே 15 தொகுதி கேட்பேன். இருக்கா இல்லையா? இல்லை, நான் எதுக்காக அது கேட்டேன்னா, உங்கள் பின்னணியில் இருக்கவங்க அத்தனை பேருமே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று இருக்குது. விஜய் வாக்கு வங்கியாக நினைக்கக்கூடியதும் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், முதல் முறை வாக்காளர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ விஜய் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா, நீங்கள் வந்து அதிமுகவும் தாவேகாவும் 2 பக்கமே உங்களுக்கு அழைப்பு வந்தால் நீங்கள் எதை வந்து முன்னிறுத்தி போகுது? அதை நிச்சயமாக நம்ம தலைமை நிர்வாகிகள்லாம் உட்காந்து அழைச்சாங்கன்னா போவேன். இங்கே 5 தொகுதி 2 தொகுதி கேட்குறோம், விஜய்கிட்ட 15 தொகுதி கொடுங்கம்ம நோட் பண்ணி கொடுப்பேன். இத்தனை 30 தொகுதி, 30லேருந்து 50 தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு 20 தொகுதி கொடுங்கன்னு கேட்பேன். அவர் ஒரு 10 தொகுதி கொடுப்பேன்னு சொல்லுவார். நடக்கும் தானே? இதே அதிமுகவோ திமுகவோ அவ்வளோ தொகுதிகளை கொடுப்பாங்களா? பியூரா இந்த மக்கள் பயன்பெற வேண்டும், அதற்காக கூட்டணி கொள்கையெல்லாம் இல்லை. இந்த மக்கள் பயன்பெறணும்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போகணும். சரிங்களா? அதுக்காக நான் எந்த முடிவு வேணாலும் எடுப்பேன். நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகம் வரக்கூடிய பெரும்பாலான சமயத்தில் நீங்கள் வந்து வரவேற்பில் இருந்து அவரை வரவேற்கிறீங்க. உங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு சுமூகமான போக்கு இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இந்த சமயத்தில் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பிஜேபி மூலமாக அவங்க மூலமாக உங்களுக்கு அதிக சட்டமன்ற இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக வந்து இன்னும் அவங்க அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலை. அவர்களுக்கு எனக்கும் ஒரு கேப்லாம் உருவாகலை, எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். திருச்சியில் ஒரு கூட்டத்துக்கு கூட என்னுடைய பேரை போட்டு அழைச்சாங்க. நான் மக்களை சந்திக்கிட்டு மாநாடு சம்மந்தமாக எல்லா கிராமங்களுக்குமே ரூட் மேப் போட்டாச்சு, எந்த மாவட்டத்துக்கு என்றைக்கு போகணும், எந்த நேரம் உட்பட போட்டு ஒரு நாளைக்கு 40 கிராமங்களை சந்திக்கிறங்கும் போது ஒரு நாள் தடையாச்சுன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு 40 கிராமம் போகும். ஆகையால் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தோம். பேரரசருடைய தபால் தலை வெளியீடு அங்கே போய் ஆகணும் கட்டாயம், துணை குடியரசுத் தலைமையில் நடக்குது, அங்கே போய் ஆகணுங்கிற கட்டாயம். அதனால் அந்த நிகழ்வுக்கு போனேன். அதுவே 2 நாள் ஆச்சு. 80 கிராமங்கள் நின்று போச்சு மதுரை மாவட்டம் மேலூரில். இப்படி ஒரு நாளும் நம்ம அவங்களோடய பேசிகிட்டு தான் இருக்கோம், எல்லாரோடையுமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கூட்டணிங்கிறத விரைவில் மாநாடு அல்லது மாநாட்டுக்கு பிறகு மேக்சிமம் மாநாட்டிலேயே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இல்லை தவறும் பட்சத்தில் மாநாட்டுக்கு பிறகு நிச்சயமாக கூட்டணி அறிவிப்போம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகும், அதில் மாற்றம் இல்லை. பாமக நடத்தக்கூடிய பெரும்பாலான கூட்டங்களில் உங்களோட பங்கீடு இருந்தது முன்னாடியெல்லாம்.
இப்போ சமீபத்தில் அவங்க பண்ண சாதிவாரி ஆர்ப்பாட்டத்தில் உங்களை பார்க்க எந்த வருத்தமும் இல்லை அதில். இதுதான் விஷயமே. ஒரு நாளைக்கு 40-45 கிராமம் லிஸ்ட்டு போட்டு 2 மாதத்துக்கு சார்ட் போட்டாச்சு. அந்த வழக்கறிஞர் அண்ணன் பாலண்ணன் 2-3 மணி எனக்கு தொடர்பு பண்ணார் ஃபோன்லேயே. கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு நாளுங்கிறது அங்கே 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு 80லேருந்து 100 கிராமம் விடுபட்டுரும். நான் வந்த வேலை என்ன? என் மக்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும், அவர்களை அரசியல்படுத்தணும், அவர்கள்ட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் வந்தேன். அந்த வேலையை மறந்துட்டு நான் போக விரும்பலை. அவங்களுக்கும் எனக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் வர முடியாதுங்கிற விஷயத்தையும் நான் அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டேன். இந்த மாதிரியான சூழல் இருக்குது, அதனால தான் வர முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரியவச்சினேன். யார் கூப்பிட்டாலும் சரி தான். பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த இதுக்காக தான் அவங்க தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் போகல. அதற்கான காரணத்தை அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டோம். வேறு யாரும் மாநில பொறுப்பாளர்களை அனுப்பலான்னு பார்த்தோம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் வச்சு தம்பிங்க மற்ற வேலை இருந்ததுனால அனுப்பலை. இல்லைன்னா போயிருப்பேன். இப்போது அவங்களோட கிளைம் என்னவா இருக்குன்னா, பாமக வந்து வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையான சமூகம் வந்து தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்குளத்தூர் சைடில் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 1 கோடிக்கு மேலே 1 கோடி வாக்காளர் 1.25 கோடி ஓட்டர்ஸ் வந்து 80லேருந்து 90 லட்சம் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றின விழிப்புணர்வு வந்து சமூகங்கள் மத்தியில் இருக்கா? முதல்ல நிச்சயமாக இருக்குது. எல்லாம் போகிற கிராமங்கள் எல்லாமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறத பற்றியும் பேசுகிறேன். கொஞ்சம் விவரமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் இது சம்மந்தமாகவும் பேசுகிறேன். எடுக்கட்டுமே, இதில் என்ன தான் தப்பு இருக்குது? நான் சொல்கிறேன், 50 தொகுதியை விடுங்க, 30 தொகுதியில் ஒரு முத்திரையனுக்கு தான் வாக்களிக்கணும்னு நினச்சான்னா விழிப்புணர்வோட 30 சட்டமன்ற உறுப்பினர் என்னால் வர முடியும். நான் இதுவை இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேரில் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். தொகுதி கூட்டம், சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கூட்டம் நடத்தும் போது ஒவ்வொரு தொகுதிக்குமே 200 கிராமம் 250 கிராமத்தினுடைய பெயரை அந்த அழைப்புதலில் போட்டு அடித்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணோம். அப்படி சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் எந்த சமூகம் வேணாலும் இருக்கலாம். தென் மாவட்டம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம், அப்படியான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருக்காங்க, இவங்களும் இருப்பாங்க, கல்லர் இருப்பாங்க, மறவர்ஸ் இருப்பாங்க, அகமுடையார் இருப்பாங்க, நாடார் இருக்காங்கல்ல. தென் தமிழகம்னா ஒரு கோணார்கள் இருக்காங்க. ஒரு தென் தமிழகம்னாவே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இருக்க மாதிரி. எப்படி அது சாத்தியமாகும்? எண்ணுங்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதால இது எண்ணுறது தானே. எண்ணுட்டும். எவ்வளோ மக்கள் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லட்டும். திமுக ஏன் அதை தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்களும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டோம். எதனால் இந்த மாதிரியான ஒரு மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்குமே எப்போவுமே ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணியே வைக்க முடியாதுல்ல. எல்லா சமூகமும் எழுச்சியோடு கேட்குறாங்க போது நிச்சயமாக இந்த அரசாங்கமோ இல்லை வேறு அரசாங்கமோ மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தானே தீரணும். நிச்சயமாக நடத்தான் தீரணும். அது நிச்சயமாக நடக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இதுக்காக அவங்களோட கைகோர்த்து நிற்போம். அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும். அதில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். பொதுவாக இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சின்றது எப்படி இருந்தது? அடுத்த முறை திமுக வருவதற்கான வாய்ப்பு? நான் பொதுவான கருத்தை சொல்கிறத விட நான் கிராமங்களுக்கு போகிறேன். ரோடு இல்லை. அதாவது ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை என்ன? சாலைகள், அடிப்படை தெருவிளக்குகள், குடி தண்ணீர், சாக்கடை. இதுதான் இந்த கிராமத்தோட அடிப்படை. மற்ற கிராமங்களெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் போகலை. முத்திரையர் வசிக்கிற நான் இன்ன வரைக்கும் ஒரு 1700 கிராமங்களுக்கு போயிட்டேன். முத்திரையர் வசிக்கிற கிராமங்களில் பெரும்பாலான கிராமங்களில் இது இல்லவே இல்லை. இப்போ திமுக ஆட்சியை குறை சொல்கிறதா? இதுக்கு முன்னாடி மாறி 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 தானே வந்தாங்க. அதிமுக திமுக திமுக அதிமுக. இவங்க தானே திராவிட கட்சிகள் தானே தேசிய கட்சிகளோட கூட்டணிச்சு ஆண்டாங்க. ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை தேவையை கூட இவங்க பூர்த்தி செய்யலைன்னா 2 பேரும் தான் சொல்கிறேன். இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்குது? இல்லை, நான் பார்த்த வரையில் எங்கள் கிராமங்களில் அடிப்படை வசதியே இல்லை. இது தானே நான் பேச முடியும். இந்த மக்களுடைய பிரதிநிதி அதை தானே நான் பேச முடியும். அங்கே இல்லை. கடந்த ஒரு 3-4 நாட்களாக சட்ட ஒழுங்கை பற்றி மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வட இந்திய இளைஞரை கஞ்சா போதையில் சில சிறுவர்கள் பண்ண விஷயங்கள் மூலிமா
இது வந்து எல்லா கட்சியுமே பொதுவாக பேசுகிறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு ஆயிடுச்சு, நிர்வாகம் சீர்குலைந்து விட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட பார்வையில் இதை பற்றின கருத்து என்ன இருக்கு? எல்லா கிராமங்களில் நான் போகிற முத்திரையர் கிராமங்களில் கூட குக்கிராமங்களில் கூட கஞ்சா அடிக்கிறவன் இருக்கான். முன்னாடிலாம் அது இருக்காது. கஞ்சா பழக்க வழக்கம் ரொம்ப சரளமாக இருக்கும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா டவுன் பகுதியில் இருக்கும். இப்போ குக்கிராமங்களில் ஒருத்தர் 2 பேர் கண்ணில் படுறான். புரியுதுங்களா? அப்போ கஞ்சா வந்துச்சுனாவே, கஞ்சாவும் மதுவும் வந்தாவே எல்லா தவறுமே நடக்கும். அதுவும் கஞ்சாங்கிறது மதுவை விட எக்ஸ்ட்ரீம் லெவலு போதை. அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. வடநாட்டுக்காரன் அடிக்கிறான், இன்னொரு வீடியோவில் பார்க்குறான், போலீஸை விரட்டிட்டு போகிறான், அடிக்க போகிறான் ஒருத்தன். இது நடக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். சாமானியம், அதாவது சாதாரண கிராமத்தில் இருக்கவங்க கூட, கிராமத்தான் கூட இதில் பாதிக்கப்படுறான். கிராமம் வரைக்கும் போகுது. இது காவல்துறையினுடைய தவறு. ஒட்டுமொத்தமாக காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை முதல்வர் கீழே தானே? நிச்சயமாக முதல்வர் கீழே தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் முதல்வர் கீழே தான் இருக்கும். அதிகாரிகள் இன்னமும் ஆட்சியாளர்களை பார்த்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இப்போ முதல்வரை தான் குறை சொல்கிறோம். போலீஸ் ஐபிஎஸ் படித்தவங்களாம் என்னத்துக்கு படித்தாங்க? ஐபிஎஸ் ஐஏஎஸ்ல என்னத்துக்கு படித்தாங்க? அதிகாரிகளின் கையில் தான் இந்த முதல்வர் இயங்கிக்கிட்டு இருக்காருன்னு. அரசியல்வாதிகளை எதிர்த்தும் வேலை செஞ்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இங்கே இருக்காங்கல்ல. புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு காவல் நிலைய ஸ்டேஷன் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவரை நினச்சா முடியும். இதை குற்றச்சாட்டு முழுக்க எங்கே போகுது? இப்போ முதல்வர் தான் கையில் வச்சுருக்காரு. இந்த ஆட்சியிலையும் அடுத்த ஆட்சி வந்தாலும் அதே முதல்வர் தான் கையில் வச்சுருப்பார். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் கையில் தான் இருக்கும். அதுவும் தப்பிச்சுக்கிறது, ஒருத்தனை சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிச்சுக்கிறது. முதல்வரை சொல்லிவிட்டு போலீஸ் தப்பிச்சுக்கிறது. போலீஸ் தான் பண்ணுச்சுன்னு அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு தவறு நடக்கும்போது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது. அதிகாரிகள் கிட்ட தான். ஆமாங்கிறேன். படித்த அதிகாரிகளுக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா? அப்போ என்னவோ வாங்க. இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அதனால தான் இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொல்கிறாரு. கட்டப்பட்டிருக்குன்னு அதான் சொல்கிறேன். ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியை குற்றம் சுமத்துவாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை. இதில் வந்து காவல் அதிகாரிகள்லாம் சூப்பராக குளிர் காயிறாங்க. புரிஞ்சுங்களா? புரியுதுங்களா? ஒரு மனிதாய மனமாக அந்த பையனை வெட்டும் போது பார்த்தா அந்த வீடியோவை நானே தள்ளிட்டேன். அப்படி வெட்டுறானுங்க. இதெல்லாம் போலீஸ் பார்க்குதா இல்லையா? எல்லா கையையும் கட்டி போட்டிருக்காங்களா கேட்குறேன். இன்ஸ்பெக்டர் கூட ஏதாவது காவல்துறைக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இளைஞர்கள் பக்கத்தில். ஆமாம், அவங்களுக்கு ஆமாம். அப்போ ஒரு வீடியோவில் விரட்டுறான் ஒருத்தன், கஞ்சா போதையில் அடிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு ஒரு காவலர், முதல்நிலை காவலர் இருந்தால் அவங்க ஓடுறாங்க பின்னாடி. இங்கேருந்து ஒருத்தர் போனவர் நின்று பார்க்குறாரு, பக்கத்தில் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சம் பணம் தர்றாங்க. மாதம் மாதம் கஞ்சா விற்கிறவன், சரக்கு சந்து கடை ஓட்டுறவன்லாம் கொஞ்சம் பணம் கொடுக்கான வாங்கிக்கிட்டு இந்த ஒட்டு மொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தையே நாசம் பண்ணுறாங்க. நம்ம குற்றச்சாட்டுலாம் பிஜேபியாக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், மற்ற கட்சிகள்லாம் முதல்வர்னு கை நீட்டும் போது அவரை தானே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படியான ஒரு சூழல் அதிகாரிகளை தப்பிச்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய இது. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நினச்சா அவர் ஜோனுக்குள்ளே கஞ்சாவை சந்து கடையை நிப்பாட்ட முடியுமா? முடியாதா? 2லேயுமே பணம் வருது. இந்த பணத்தை வாங்கி இங்கே மேலே வரைக்கும் அனுப்புகிறாங்களா? எந்த ஆட்சி வேணா இருக்கட்டும். முதல்வர் குடும்பத்துக்கு போதா இந்த பணம்? கஞ்சாக்கு வாங்குகிற பணம், மணல் ஓட்டுற பணம், பாறையை உடைக்கிற பணம் வேணால் போகலாம். இந்த கஞ்சாவுக்கு வாங்குகிற பணமுமா மேலே போகுது? இவங்க காவல்துறை நிர்வாகம் சீர்கட்டுருக்கு. படிச்சுட்டு இந்த சாதி இந்த சமூகத்தை நாசமாக்குறாங்க. போலீஸில் ஒரு சாதாரண ஒரு கேஸுனால் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கஞ்சா விற்கிறவனெலாம் விட்டுறது. பயங்கரமாக சட்டத்தை, இந்த கஞ்சா விற்கிறவனை ஒழிக்கிறதுக்கான சட்டத்தை கடுமையாக்கணும், ரொம்ப கடுமையாக்கணும். ஆக்கினா மட்டும்தான் இது. இல்லைனாக்கா கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. தம்பி எல்லா கிராமத்துலேயும் இருக்கான் ஒருத்தன் 2 பேர் கஞ்சா பதில் வித்தியாசமாக ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கான். அப்படி அவன் மேலே இவன் மேலேன்னு சாக்கப்பட்டு ஈஸியாக கடமை ஆற்ற வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுறாங்க? நைஸாக ஒதுங்கிக்கிறாங்க. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முத்திரையர்களோட வாக்குகள் வந்து சிதறுவதை நம்ம எல்லா எலெக்ஷன்லையும் பார்க்க முடியுது.
இதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. இவங்களுக்கு விழிப்புணர்வாக வந்து முத்திரையர்கள் எல்லாமே ஒரு பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரக்கூடிய எலெக்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குமா? நிச்சயமாக நாம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 15 வருடங்களாக இந்த மக்களுக்காக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக இந்த மக்களுக்கான பாதுகாப்பை, இந்த மக்களை அடையாளப்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்தோம். இப்போது அரசியல் முகமாக தமிழர் தேசம் கட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக மாற்றம் இருக்கும். விழிப்புணர்வு அற்ற சமூகமாக இருந்தாங்க. மாநாடு, பொதுக்கூட்டம், இது 3வது மாநாடு. பொதுக்கூட்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேரில் 35லேருந்து 40 தொகுதி வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஒரு 1000 பேர் 1500 பேர் அந்த கூட்டங்களில் கலந்துருக்காங்க. 8லேருந்து 9 பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகள் நடத்தியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5000 பேர் கலந்துருப்பாங்க. மக்களை மொபைலைஸ் பண்ணுறோம், பேசுகிறோம். இது ஒரு பக்கம் நடந்து இந்த மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகியிருக்காங்க. அடுத்தது இப்போது மாநாடுங்கிற பேரில் 5000 கிராமங்களை சந்திக்கணும்னு இலக்கை வச்சு போகிறோம். கிராமத்துலேயே போய் பேசுகிறோம்ல, அவர்களுக்கான பிரச்சனையை பேசுகிறோம். நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க வர வேண்டாம், உங்களுடைய பிரச்சனை இதுவாக இருக்குது, என்ன கோரிக்கைன்னு கேட்குறோம். உடனே சொல்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அவங்ககிட்ட பேசுகிறோம்ல. வன்னியர்களுக்கு நடக்கிறது இல்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வந்துடுது. அவங்க அதிமுகவில் திமுகவில் இருக்க வன்னியர்களுக்காகவும் பேசுவாங்க. அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைமையும் பயப்படுது. இப்போ அரசியலாகவும் அவங்க இருப்பாங்க, இந்த மக்களுக்கான பிரதிநிதியாகவும் அவங்க இருப்பாங்கள்ல. இப்படி வரும்போது நிச்சயமாக விழிப்புணர்வு வந்ததனுடைய விளைவு தான் மத்திய அரசு தபால் தலையை வெளியிட்டாங்கங்கிறேன். ஒருத்தரை திருப்திப்படுத்தணும். உங்களை திருப்திப்படுத்தணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தோம்னா திருப்திப்படுத்தலாம். இப்போ அதே மாதிரி தான் தபால் தலை வெளியீடு. ஒட்டுமொத்த முத்திரையருடைய வாக்குகளை கிராமத்துலேயும் சொல்கிறாங்க. போகும்போது மத்திய அரசாங்கம் தபால் தலை வெடிச்சு அந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்த்தோம், ரொம்ப நன்றி. சாமானியன் கை கொடுக்குறான், சாமானியன் சால்வ் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ முதல்வர் ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அந்த திருமணத்தில் நான் பேசும்போது கடைக்கன் பார்வை படணும், ஆமாம், அது அவர் பேரை குறிப்பிட்டு கடைக்கன் பார்வையில் முழு பார்வையும் திரும்பும். இதெல்லாம் என்ன, அது ஓட்டுக்கான அரசியல் தான். இப்போது பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்ல. அரசியல் கட்சி தலைவர்களை இந்த சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு, இந்த சமூகத்துக்காக செய்கிறதுக்கு இந்த தபால் தலை வெளியிட்டோன்னே திமுகவில் ஒரு போஸ்டர், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் படத்தை போட்டு முத்திரையர் சமுதாய மக்கள். பிஜேபியிலேருந்து ஒரு போஸ்டர். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இவங்களுடைய வாக்குகளை பெறணும். அப்போ இந்த வாக்குகளை நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சதுனால தான் இவங்க அப்படி இப்படி போவாங்க, இதெல்லாம் செஞ்சது நாங்கள் தான் அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது இவங்க வாக்கை பெற பார்க்குறாங்க. அப்போது கிராமத்தில் விவசாய கூலியாக விவசாய வேலையை முடித்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, எந்த இதை பற்றி கவலை இல்லாமல் இந்த சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த 15 வருஷமாக அரசியல் படுத்தியிருக்கேன். அதுக்காக நிறைய நம்ம தம்பிகள் வேலை செஞ்சுருக்காங்க. கிராமமாக பொதுக்கூட்டம், சின்ன கூட்டங்கள், கிராம கூட்டம், இப்படிலாம் பண்ணி கொண்டு வரும்போது நிச்சயமாக விழிப்புணர்வு ஆயிடுவாங்க. இன்னும் இந்த தேர்தலில் இன்னும் அடுத்த தேர்தலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் இருக்கிற தொகுதியில் ஒரு முத்திரையரை நிப்பாட்டினா தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு சூழலையே உருவாக்கிடுவோம். அப்போ நிச்சயமாக 15 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ தமிழர் தேசம் கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு கொடுக்குற காலம்லாம் அடுத்த எலெக்ஷன்லேயே வந்துடும். இப்போ அவங்க கொடுத்தா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி கொடுக்குறாங்க சீட்டு, 5 சீட்டு 10 சீட்டு, அந்த மாதிரியே தமிழர் தேசம் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கட்டாயத்தை நிச்சயமாக உருவாக்கிடுவோம். இதோடு முடிஞ்சிடாதில்ல. எங்களுக்கு இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அடுத்து மக்கள் தொடர்ச்சியாக நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமாக தமிழர் தேசம் கட்சியாக இந்த மக்களை நோக்கி தம்பிகளை இயக்கிக்கிட்டே தான் இருப்போம். தம்பிங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதனால் மாற்றம் நிச்சயமாக வரும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. பொதுவாக நீங்களாக இருக்கட்டும், உங்களை சார்ந்த உங்களோட தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க மேலே ஒரு வலதுசாரி சாயம் வந்து எப்பயுமே இருக்குது. வலதுசாரி பக்கமே தான் இவங்களோட கருத்துக்கள் இருக்கும், இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும்னு இருக்குது. அப்படித்தான் உங்களோட எண்ணமும் ஓட்டமும் அப்படி தான் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து சாமியை கும்பிடாதான்னு சொல்ல முடியுமா? நாங்கள் பெரிய பெரிய வியந்து பார்க்கக்கூடிய கோயில்கள் புதுக்கோட்டையில் கட்டினது முத்திரையர் மன்னர்கள், சரிங்களா? பெரிய ஏரிகளையும் குளங்களையும் ப்ளஸ்ஸு பெரிய சிவன் கோயிலெல்லாம் கட்டினது நாங்கள் தான். நாங்கள் எப்படி கடவுள் மறுப்பாளராக இருக்க முடியும்? எங்கள் பேரரசர் சாமி கும்பிட்ருக்காரு, சிவன் ஆலயங்களை எழுப்பியிருக்காரு.
அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாக பேசவே முடியாது. அதை நீங்கள் வலதுசாரி சிந்தனை நினச்சிக்கிறீங்க. சாதாரண தமிழ் இல்லை, பண்பாட்டிலேயே முதலாளித்துவம் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களா நீங்கள்? முதலாளித்துவம் அதான் சொல்கிறேனே, இந்த மக்களை அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு போகிறதுக்காக நான் இது வந்து யார் கூட வேணாலும் நான் கை கோப்பேன். கொள்கை கோட்பாடெலாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன கொள்கைன்னு கேளுங்க, இந்த முத்திரையர் மக்களை அரசியல்வாதி ஆக்கணும், இவன் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல இவன் தான் இருக்கணும், அதான் கொள்கை. புரிஞ்சுங்களா? இது இந்த மாதிரி நான் போகும்போது முதலாளிகளுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறேன், தொழிலாளிகளை வஞ்சிக்கிறேன்னா எனக்கு தெரியாது. வஞ்சிக்கின்றீங்கன்ற ஒரு ஒரு இதுக்குள்ளே வரல நம்ம சொல்கிறேன். முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறோங்கிறீங்க. இல்லை, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர். நான் என்னை நியூஸ் 7ல் கேட்கும்போது சொன்னேன், நான் வந்து இப்போ நான் அவங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, அந்த ஸ்கூலை மறப்பீங்களா நீங்கள்? மறக்க முடியாது. அங்கே சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஆர்எஸ்எஸ் தான். ஒரு சமூகத்தை வழி நடத்துறது. ஆமாம், நல்லா வழி நடத்த. தண்ணி அடிச்சுட்டு வராதரா கூட்டத்துக்கு, தண்ணி அடிச்சுன்னா வராத மாநாட்டுக்கு. இப்போ கிராமங்களுக்கு போகும்போது தண்ணி அடிச்சுட்டு மாநாட்டுக்கு வராதாங்க அப்படி சொல்லுவேன். யார் சொல்லுவா? நீ எப்படி வேணாலும் இருப்பா, வந்துட்டு போன்னு தானே சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு வராத. எப்படி வழி நடத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும். இறங்கி போகிறோம், ஒரு நாள் கூட ஹோட்டலில் தங்கலை, ஒரு நாள் கூட ஹோட்டலில் சாப்பிடல, 1.5 மாதமாக போகிறோம். கிராமங்களில் தம்பிங்க வீட்டில் சாப்பிட்றோம், அவங்க வீட்டிலே படுத்துக்கிறோம். அன்றைக்கி ஒரு நாள் அவன் போய் பக்கத்து வீட்டில் இருப்பான், அல்லது அவங்க தெரிஞ்ச வீட்டுக்கு போயிடுவான். இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். எளிமை, நேர்மை. நான் ஆர்எஸ்எஸ் வேணால் கேட்டுக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் இன்னமும் உங்களை வழி நடத்துதானா? கிடையவே கிடையாது. எந்த விஷயத்தில் அவங்க என்னை நிர்பந்தப்படுத்துனதே கிடையாது. நான் போனேன், அங்கே பயிற்சி முகாம் முடித்தேன், இந்த மக்களுக்காக வரணும்னு நினச்சேன். உண்மையாக, நேர்மையாக, எளிமையாக இந்த மக்களுக்கான பணியை செய்கிறேன். இந்த பண்புகளை கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ். அவ்வளோதான். இப்போ நீங்களே போனீங்கனாலும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குன்னா அது வேறு மாதிரி அமைப்பாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது தலைமை பண்பை கற்றுக் கொடுத்துச்சு. அதை எந்த இடத்துலையும் இல்லை நானே வந்துட்டேன், எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர் அப்படி என்னை சொல்லி கொடுத்து இல்லை. வந்தோம் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தோம், இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் அந்த தலைமை பண்பை எப்போவுமே கற்றுக் கொடுத்தது. அதனால் அதை எந்த இடத்துலையுமே நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஆமாம், ரொம்ப நன்றி.